அதே மாதிரி வந்து இப்போ உதாரணமாக வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களாம். எப்போ போனாங்கன்னு கேட்டால், அதாவது கான பத மபதி, அதாவது எப்படி வருதுன்னு கேட்டால், தாலிக்க கபுல யுஹா இலைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனார்கள் வஹி வருவதற்கு முன்னாடியே, வஹி அறிவிப்பதற்கு முன்னாடியே. அப்படின்னா நபி அவருக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களாம். எப்போ போனாங்க? நபி ஆகிறதுக்கு முன்னாடியே போனாங்க. இது சரியா? இது முஸ்லீமில் தான் வருது. அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் சரிங்கிறதுனால நபி ஆகிறதுக்கு முன்னாடியே ஜிப்ரீல் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா வந்துறதுக்கு பயப்படுறாங்க, பொறுத்துறதுக்கு சொல்கிறாங்க, ஓத தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அல்லாட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த பிறகு ஜிப்ரீல் வரும்போது என்ன தடுமாறுவாங்களா? அதில் என்ன வாசகம் வருது? கபுலா யூஹா இலைஹி என்று வருகிறது. ஒஹுவ கலத்துன். யார்? நவவி இமாம் சொல்கிறாரு, தப்பு இது. ஏன் தப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஆனதுக்கு 15 மாதத்துக்கு பிறகு தான் அவங்க மேராஜுக்கு போயிருக்கிறார்கள். அப்போ தான் தொழுகை கடமையாக இருக்கிறது. வஹி வர்றதுக்கு முன்னாடி போகும்னு சொல்லி மறுக்க ஹதீஸ் தானே. அறிவிப்பாளர் கரெக்டாக தானே இருக்குது. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தால் மெசேஜ் கரெக்டாக இருக்கணும். இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லை, ஆனால் மெசேஜுக்கு மாற்றமாக இருக்குது. என்ன மெசேஜ்? இப்படி வஹி வரும்போது எப்படி போவாங்க? முதல்ல இறை தூதர் ஆகணும், அதெல்லாம் வரணும். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் வந்து கூட்டிகிட்டு போவோம். அதெல்லாம் தெரியணும்னா எப்போ நடந்திருக்க முடியும்? நபி ஆன பிறகுங்கிற வேறு ஒரு ஹதீஸ்லையும் வருது. அப்போ நபியானதுக்கு பிறகு மேராஜுக்கு போனாங்களா, வஹி வர்றதுக்கு முன்னாடி போனாங்களா? வஹி வர்றதுக்கு முன்னாடி போனாங்கன்ற அந்த அறிவிப்பை வந்து அவர் என்ன செய்கிறாரு? அதை வந்து மறுக்கிறார். நவவி இமாம் மறுக்கிறார். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இவர் யார்? ஹதீஸ் மறுப்பாளராக இவர். அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவங்கள மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அவர் தகப்பனாரை வந்து கழுதை நரகத்ததிக்கு போட போவான் அல்லாஹ். அவர் என்ன செய்வார்? அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை நீ வந்து கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறிய, என் குடும்பத்துக்கு அருள் செய்வதாக சொல்லியிருக்கிறிய, என் தகப்பனாரை நீ எப்படி நரகத்தில் போட போகிற அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்பாங்களாம். அப்போ உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, அப்படியா, அப்போ இவர் மனம் கோணக்கூடாதுக்கா வேண்டி அவரை கழுதை புலி மாதிரி மாற்றி தூக்கி நரகத்தில் போடுவான் அப்படின்னு ஒரு ஹதீஸு புகாரில் இருக்கிறது, பல நூல்களில் இருக்கிறது. இந்த ஹதீஸை பற்றி இஸ்மாயிலிங்கிற ஒரு அறிஞர், இந்த புகாருடைய விரிவுரை ஃபத்துஹுல் பாரியில் இந்த தகவலை ஒரு பதிவு பண்ணுறாரு. இஸ்மாயிலுங்கிற அறிஞர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது வந்து சரியில்லை, இது வந்து இது சரியான செய்தி, இதில் கரெக்டாக இருந்தாலும், இது வந்து ஆதாரப்பூர்வ நூல்களில் வந்திருந்தாலும் இது கரெக்டு இல்லை. ஏன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி வந்து எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுருந்தார். என்ன அறிஞ்சிருந்தார்? ஆரம்பத்தில் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டார். அப்போ அல்லாஹ் அறிஞ்சிட்டான், கேட்காத, அவர் ஒரு குடும்பத்தார் கிடையாது, இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு நல்லா கண்டிச்சிட்டான். அப்போ இப்ராஹிம் நபிக்கு என்ன விளங்கிருச்சுன்னு சொன்னால், தன் தகப்பனாருக்கு அல்லாஹ் அருள் புரிய மாட்டான். குடும்பத்தார் என்று சொல்வது கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தானே தவிர பெத்த தகப்பன் கொள்கையில் இல்லை என்று சொன்னால் அவருக்கு எல்லாம் எந்த உத்தரவையும் கொடுக்கவில்லை என்று இருக்கும் பொழுது அதுக்கு மாத்தமாக இப்படி இப்ராஹிம் நபி பேசுவார்? அந்த வசனத்தை எடுத்துக்காட்டி, ஹாதல் ஹதீஸு முஹாலிஃபுன் லில்லாஹி கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தமாக இந்த இப்ராஹிம் நபியுடைய ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருக்கு இப்ராஹிம் நபி சிபாரிசு பண்ணுவாங்களா மறுமையில்? துன்யாவில் சிபாரிசு பண்ணும்போதே தொலைச்சி போடுவான்ட்டான்ல, அதை ஒன்றை மட்டும் பின்பற்றாதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். துன்யாவில் ஒருக்கா சிபாரிசு பண்ணும்போது எல்லாம் கண்டித்த பிறகு மறுமையில் ஒருக்கா அதே வேலையை அவர் செய்வாரா? செஞ்சார்னு ஹதீஸ் வருது. ஆனால் குர்ஆனில் என்ன வருது? ஒமாக்கான இஸ்திஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி, தகப்பனாருக்காக பாவ மன்னிப்பு தேடினார் இப்ராஹிம். அது எதனால் செஞ்சார்னு கேட்டால், இல்லாமோ இதத்தின் வாதஹ ஐயாஹு, அவர் வாக்களித்த அடிப்படையில் செய்து விட்டார். புலம்மா தபையனலஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹி, அல்லாஹ்வுடைய எதிரி என்று தந்தை வந்து அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, விலகி கொண்டார், புரிந்து கொண்டார், தப்புன்னு விளங்கி கொண்டார்னு சொல்லும் பொழுது அதுக்கு மாத்தமாக வந்து மறுமையில் வந்து தகப்பனுக்கு சிபாரிசு பண்ணியிருப்பாரா? சிபாரிசு பண்ணினார் என்று வந்த அந்த ஹதீஸ் புகாரில் வந்தாலும் சரி இல்லை, முஹாலிஃபுன் மாத்தமாக இருக்குங்கிறார். இவர் யார்? இவர் சொன்னதை ஃபத்துல் பாரி எடுத்துட்டு போடுறாரு. இவர் யார்? அதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி வந்து குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகம் படைக்கப்பட்டது எவ்வளோ நாள்? வந்து 6 நாள்னு வருது. பூமியை வானம் எல்லாம் சேர்த்து படைக்கப்பட்டது, எல்லா வசனம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 நாள்னு வருது. ஆனால் முஸ்லீமில் வந்து 7 நாளில் படைக்கப்பட்ட ஹதீஸ் வருது. 6 நாள் தான் அல்ல உலகத்தை படைச்சிருக்கிறான். 7 நாள்லையும் 1வது நாள் இது, 2வது நாள் இது என்றெல்லாம் பட்டியல் போட்டு ஒரு அதெல்லாம் வழக்கம் ஒன்று ரொம்ப அதிகமாகிடும். சாட்ட அடிப்படையை மட்டும் நான் சொல்கிறேன், அது வருது.
அப்போ என்ன செய்கிறாங்கட்டா, இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு இது வந்து கருத்து சரியாக இருந்தாலும் இது ஹதீஸ் சரியில்லை. ஏன்னு கேட்டால் ஹிலாஃபு மா அஹ்பர பிஹில் குர்ஆன், குர்ஆன் சொல்கிற செய்திக்கு மாற்றமாக இருக்கிறது. குர்ஆனில் என்ன இருக்குது, ஃபி சித்தத்தி ஐயாமின், 6 நாளில் படைச்ச நல்லா சொல்கிறான், 7 நாளில் படைச்சதாக முஸ்லீமில் ஹதீஸ் அறிவிப்பாளர் கரெக்டு தான். அப்போ ரெண்டில் எதை ஏற்றுக்கிற சொல்லு? 7 நாள் ஏற்றுக்கிறப்பறியா? நாங்கள் ஹதீஸெல்லாம் மறக்க மாட்டீங்களா? இது என்ன ரெண்டையும் ஏற்று காட்டுன்ற என்ன செய்யணும்? 7 நாள்லையும் படைத்தான், 6 நாள்லையும் படைத்தான் சொல்லு. 7 நாள் 6 நாளா? 7 சரி தான் 6 சரி தான். அப்போ வெண்டல் ஆஸ்பத்திரி போ. 7 சரி தான் 6 சரி தான் மைத்திக்காரணி. அப்போ நான் 7 நாள் 6 நாள் ரெண்டில் ஒன்று சொல்லு. 7 தான் என்று சொன்னால் நீ குர்ஆனை மறுத்து விட்டாய். 6 தான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நீ மறுக்கலை. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை யாரோ கொஞ்சம் விளங்காமல் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு மறுக்கிற. ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கலை. அப்போ இது சிலதுக்கு சமாளிப்பாங்க, இந்த ஈக்கி மாதிரி சமாளிப்பாங்க, நம்பருக்கு சமாளிக்க முடியாதுல்ல. இப்போ 7 6 இதுக்கு என்ன சமாளிப்பு சொல்லு பார்ப்போம். 7 நாள் படிச்சானா 6 நாள் படித்தானா? 6 நாள் தானே. அப்போ எந்த ஹதீஸ் நீ ஏற்றுக்கிறல? நீ சொல்லு. 7 நாளும் கரெக்டு தான், 6 நாளும் கரெக்டு தான். நல்ல ஹதீஸ் காப்பாளர்கள் நீங்கள், ஹதீஸ் மறுப்பாளர்கள். சொல்லு 7 நாள் ரெண்டையும் சொல்லு. ஒரு மேடையை போட்டு பேசு, வண்டியை கொண்டா தூக்கிட்டு போயிடுவாங்க கீழ் பக்கத்துக்கு. இவன் என்னடா பைத்தியக்கார பயலாக இருக்கான், 6 7 ஒன்று சொல்கிறா. அப்போ இந்த வெள்ளங்காமி என்ன ஹதீஸ்ன்னா அடிப்படையே படிக்கிறவங்க எந்த நூலையும் படிக்கிறது கிடையாது. ஹதீஸ் முதல்ல ஹதீஸில் ஏன் நம்ம ஃபில்டர் பண்ண அவசியம் ஏற்பட்டுச்சுங்கிற அந்த பேசிக் கூட தெரியாமல் அது சைன்னு சொல்லிட்டாரு, சைன்னு சொல்லிட்டு சைன் எழுதியாச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. சைன்னு எழுதின விஷயத்தில் இதெல்லாம் வருகிறது. அதே மாதிரி வந்து அதாவது அபூ தாலிப் இருக்கார்ல, அவர் வந்து ரத்தம் குத்தி எடுத்தண்டு ஒரு செயல் இருக்கிறது. அதில் வந்து அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர்னா அலியுடைய சகோதரர், ரசூலுல்லாஹ்வுக்கு சித்தப்பா மகன். ஜாஃபர் என்பவர் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு ரத்தம் குத்தி வாங்கினார். ரத்தம் குத்தி வாங்க ரசூலுல்லாஹ் அவரை கடந்து போனாங்களாம். போகும்போது இவர் ரத்தம் குத்திர காரணத்தினால் இவருடைய நோன்பு போய்விட்டது என்று சொன்னார்கள் அப்படின்னு வருது. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால், இவர் வந்து மக்கா வெற்றியின் போது நடந்ததாக இது வருது. மக்கா வெற்றி பெற்றாங்கல்ல, அப்போ நடந்ததாக வருது. ஆனால் இந்த செய்தியை சொல்லிட்டு இப்னு ஹஜர் சொல்கிறாரு, இது எப்படி முடியும்? இவர் அதுக்கு முந்தைய மூத்தா போயிட்டார. மக்கா வெற்றி நேரத்தில் ஜாஃபர் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு ரத்தம் குத்தி எடுத்தாராம். ரத்தம் குத்தி எடுத்தால் நோன்பு போயிருச்சான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம் அப்படின்னு ஹதீஸ் வருது. அதை இப்னு ஹஜர் என்ன செய்கிறாரு, அறிவிப்பாளர்லாம் பேசலை அவர். இது எப்படி நடக்கும்? மக்கா வெற்றி என்பது இவர் இருக்கவே இல்லையா, மூத்தா போயிட்டார. மக்கா வெற்றிக்கு முன்னாடி மூத்தா போனார. அவர் வந்து மக்கா வெற்றியில் வந்து இப்படி அவருக்கு நடந்துச்சின்னு சொல்லுவார். ஏன்னா ஹதீஸ் அது ஜாஃபர் கான குத்தில கபுல தாலிக்க, இதுக்கு முன்னாடியே ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார். அப்போ ஜாஃபர் மக்கா வெற்றிக்கு முன்னாடி கொல்லப்பட்டவர் எழுந்து வந்து மக்கா வெற்றி என்பவருக்கு அவர் ரத்தம் வந்து வாங்கினாரா? இந்த ரெண்டில் எதை ஏற்றுக்கிறேன் சொல்லு. நான் குர்ஆன் முரணே வராதுல. அப்போ சொல்லு, மக்கா வெற்றிக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, மக்கா வெற்றி ஒருக்கா வந்தார்னு சொல்ல போறியா? அட இது சரியா அது சரியா? இது குர்ஆனுக்கு மாற்றம்ன்ற வகையில் அவர் சொல்லலை, வரலாறுக்கு மாற்றமாக இருந்தாலும் தள்ளணுங்கிறார். வரலாறுக்கு அடிப்படை வரலாறு ஆத்தண்டிக்கான வரலாறுக்கு மாற்றமாக இருந்தால் தள்ளணும். இதில் குர்ஆனுக்கு ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவர் தான் செத்துட்டார்லப்பா, உண்மைக்கு மாற்றம். இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் தான் கிடையாதுங்க. ஒரு உண்மை நிதர்சன உண்மை, அந்த உண்மைக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னா உண்மைக்கு மாற்றம் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க? ரெண்டையும் எப்படி ஏற்றுக்கிறவ நீ அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் சொல்ல போனால் அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒரு ருவாத்துஹு குல்லுஹும் மின் ரிஜாலில் புகாரி. இதை அறிவிக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் புகாரியின் அறிவிப்பாளர்கள், நம்பகமான ஆளுக்கு தான் இதை சொல்கிறாங்க. ஆனால் இல்லா அன்ன ஃபில் மத்தனி மாயுன்கிரு, இந்த மத்தனில் மெசேஜ் வந்து தப்பாக இருக்குது. இல்லையா அன்னது அழிக்க காண ஃபில் ஃபத்தஹி, இது ஃபத்தஹ மக்காவில் நடந்ததாக, மக்கா வெற்றியின் போது நடந்த சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. ஜாஃபருக்கான குத்தில கபுல தாலிக்க, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் அதுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர் கரெக்டு தாங்க, மெசேஜ் தப்பு. நம்பகமான அறிவிப்பாளர்களை சொல்லிட்டு சஹின்னா சஹிக்கு தான் சொல்லு. இப்போ இது சஹின்னு சொல்லு. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அதாவது மக்கா வெற்றிக்கு முன்னாடி கொல்லப்பட்ட ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் மக்கா வெற்றி நேரத்தில் வந்து ரத்தம் குத்தி நோம்பு முறிந்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி அதை நமக்கு அறிவித்தாரு. சொல்லு சரியா? இதை நீ மறுக்கிற ஏற்றுக்கிறியா சொல்லு. மறுத்தின நீ தான் ஹதீஸ் மறுக்கிற. அப்போ வந்து ஹதீஸ் ரெண்டையும் எப்படி ஏற்றுக்கிற? நீ ஏற்றுக்கிற முடியுமா? இது அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து குர்துபி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை வச்சு விளக்குறார். தஃப்சீர் குர்துபி
வழிகேடர், நம்மளை மாதிரி வழிகேடர், ஒரு வழிகேடர், இப்னு ஹஜர் வழிகேடர் மாதிரி குர்துபி வழிகேடர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், உங்களுக்கு வந்து ஒருத்தன் வந்து ஒரு வீட்டில் எட்டி பார்த்தான்னு வைங்க, எட்டி பார்த்தான்னு சொன்னால் அவன் கண்ணை குத்தி குருடாக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. மணித்தலஃபி பைத்து கௌமின் மின் கைர் இதுனியும், அவனோட அனுமதி இல்லாமல் ஒரு வீட்டை எட்டி பார்த்தான் என்று சொன்னால் ஹல்லலஹும் ஐயஃப்கோ ஐனஹு, அவன் கண்ணை குத்துறது அவங்களுக்கு ஹலால் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது வந்து சரியில்லை, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், ஃபைன் ஆக்கபத்தும் ஆக்கிபு மிசிலிமா ஆக்கபத்தும், நீங்கள் ஒருத்தனை தண்டிக்கிறதா இருந்தால் அவன் செஞ்ச மாதிரி தண்டிக்கணும். எட்டி பார்த்தாலும் நீங்கள் எட்டிப்பார், போய் எட்டி பார்த்தா கண்ணை குத்துவீங்களா? இது இதாக்கான முகாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா ஒல் ஹபரு, ஒரு ஹதீஸ், இதாக்கான முகாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு மாற்றமாக வரும் என்று சொன்னால் லா யஜூசுல் அமல் பிஹி, அது அமல் செய்யக்கூடாது. இந்த செய்தியை சொல்லிட்டு எட்டி பார்த்தது கண்ணை நோண்டுவீங்களா? அப்போ எட்டி பார்த்ததுக்காக கண்ணை நோண்டுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி எப்படி சொல்லியிருப்பாங்க? எட்டி பார்த்தல் என்ற செயலுக்கு என்ன தண்டனை அதை கொடுக்கணும். அதுக்கு வந்து கண்ணை தோன்ற அளவுக்குள்ள ஒரு விஷயமா அது? அல்லாஹ் சொல்றதுக்கு மாற்றமாக இருக்குது. இதுக்கு வேற விளக்கம் நீங்கள் சொன்னாலும் சொல்லிட்டு போங்க, அது ஒரு விஷயம். ஆனால் குர்துபி என்ன பார்வையில் சொல்கிறாரு, எல்லார் மனசுலையும் என்ன உட்கார்ந்துருக்கிறது, உல் ஹபரு, ஒரு ஹதீஸ், ஹபர்னா ஹதீஸ், ஒரு ஹதீஸு இதாக்கான முகாலிஃபன் லி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் லா யஜூசுல் அமல் பிஹி, அதை அமல் செய்யக்கூடாது. அப்போ அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்கிறாங்க, ஆனால் குரானுக்கு மாற்றமாக இருக்குது, எதை அமல் செய்யணும், இதை செய்யணும் செய்யக்கூடாது. அப்போ குரான் வழிகேடர், குர்துபி என்ன செய்கிறார், பயங்கரமான வழிகேடராக போயிடுறார். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது உதாரணமாக வந்து ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னுல் கைம் சொல்கிறாரு, முஹாலபத்துல் ஹதீஸு சரிகள் குரான், ஒரு ஹதீஸ் தவறு என்பதற்கு ஒரு அடிப்படை என்ன என்று சொன்னால், குரானில் சொல்லப்படுற தெளிவான விஷயத்துக்கு ஹதீஸ் மாற்றமாக இருந்தால், ஹதீஸ் கலை விதியில் நான் புதுசாக உண்டாக்கிட்டேங்கிறாங்க. குர்துபி, இப்னு நவவி, இப்னு ஹஜரு, இஸ்மாயிலி, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் யார்? எனக்கு பிந்தி வந்த ஆளுக்கு, என்னைய கேட்டு ஃபாலோ பண்ணுற ஆளுக்கு போல இருக்குது, நம்ம உண்டாக்கிட்டோமா? அட இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஹதீஸில் விதி இருக்க போய் தானே குரானுக்கு மாற்றம்னா இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் இப்னு கைம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முஹாலஃபத்துல் ஹதீஸ் சரிகள் குரான், குரானுடைய தெளிவான வாசகத்துக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸாக இருந்தால் நீ அறிவிப்பாடெல்லாம் பார்க்க தேவையில்லை, அது தப்பு, சரியில்லை. உதாரணமாக வந்து உலகம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், சபாத் ஆலாஃபி அசனத்தின், 7000 வருஷம்தான், 7000 வந்துருச்சுன்னு சொன்னால் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சபாத் ஆலாஃபி 7000 வருஷத்தில் வந்து உலகம் அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்போ நகுனு ஃபில் அல்ஃபி சாபியா, நம்ம இப்போ இருந்து கொண்டிருப்பது 7வது ஆயிரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த நூற்றாண்டில் உலகம் அழிஞ்சு போயிடும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ வந்து குரானுக்கு இது மாற்றமாக போயிடுது. ஏன் மாற்றமாக போயிடுது? அல்லாஹ் குரானில் சொன்னால் எஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி ஐயான முர்ஸாஹ, கியாமத் நாள் எப்போன்னு ஒன்றை வந்து கேட்குறாங்க, ஃபீமா அன்த மின் திக்ராஹ, உனக்கு எப்படி தெரியும்? குல் இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனுக்குத்தான் தெரியும், அவனுக்கு தான் சொல்லி தருவான்னு இருக்குது. இப்போ வந்து இவர் 7000 அழிஞ்சு போயிருந்தா நமக்கு தெரிஞ்சு போச்சே, எப்போ அழியும்னு தெரியாதுங்கிறான்ல. ஹதீஸ் சொல்லுது 7000 அழிஞ்சு போயிடும்னு. 7000னா ஹிஜ்ரி 7000 இல்லை, உலகம் தோன்றி 7000, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் தான் 7000வது ஆண்டாம், இப்போ அழிஞ்சு போயிடும் கிட்டத்தில் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் சொல்கிறீங்க. அது எப்படி சொல்ல முடியும்? 7000 வந்து எண்ணிக்கிட்டு வந்து 7000 அழிஞ்சிரும்னு தெரிஞ்சான்னா அவனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தமாச்சே. அல்லாஹ் வந்து மறைச்சில் வச்சுருக்கிறான் 7000 ரசூலுல்லாவுக்கே தெரியாத. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது உனக்கே தெரியாது அப்படிங்கிறான். ஃபீமா அன்த மின் திக்ராஹ, அது பற்றி ஞானம் உனக்கு எங்கே இருக்குது? இலா ரப்பிக்க முன்தகாக, நீ வெறுமனை எச்சரிக்கை செய்கிறவர் தான். இன்னமா அந்த முன்திர்மை யக்ஷாக, அதை பற்றி பயப்படுறவனுக்கு எச்சரிக்கை பண்ணு, இத்தனாந்தேதி கியாமத் சொல்லாத நீ. அப்போ இது வந்து சரியில்லைன்னு அவர் சொல்கிறார். யார்? இப்னு கைம் சொல்கிறார். இவர் யார்? வழிகேடரு, என்னை பின்பற்றவர், எனக்கு பின்னாடி வந்தவர் வரலாம். ஏன்னா நான் தான் முதல்ல உலகத்துக்கு சொல்லியிருக்கிறேன். கூறு கட்டு போய் தெரிகிறாங்க, ஹதீஸையும் படிக்காமல், ஹதீஸ் விதியையும் படிக்காமல், ஹதீஸ் மறுப்பு. இன்னுமே நீ பலவீனமான சொல்லி பலவீனம் எவனாவது பேசிப்பார். ஹதீஸ் மறுப்பாளர் உனக்கு பட்டம், ஹதீஸ் மறுப்பாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு என்ன மறுக்கிறீங்கல்ல, அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நரகத்தில் தூக்கி போட்டவுடனே அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், சில பேர் நரகத்துக்கு நல்லா படைக்குவானாம். படைச்சி
அவங்கள என்ன செய்வான்னு கேட்டால் நரகத்தில் கொண்டே போடுவான், நரகத்தில் கேட்பானா போதுமாண்டு, பத்தாதுன்னு சொல்லுமா, பத்தாதுங்கிறியா இந்தா ஒரு படைப்பாள படைப்பானா, படைச்சிந்தா இப்போதைக்கு போய் சரியான்னு கேட்பானா அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது தப்பு, இப்னுல் கைம் சொல்லுகிறார் என்ன கலத்துன், இது பிழையான ஹதீஸு. பிழை என்பதற்கு அறிவிப்பாளர் காரணம் சொல்லலை அவர். எதனால் பிழையானது என்று கேட்டால், நரகத்தை எதை கொண்டு நிறைப்பான் என்று சொன்னால் தம் தெளிவன் இப்லீஸை அத்துபாயகி, இப்லீஸும் இப்லீஸ் கூட்டத்தை வச்சு தான் நரகம் நிறைக்கப்படும். ஒரு பாவமும் செய்யாத படைச்சு கொண்டே நரகத்தில் போடுறது நல்லா எப்படி செய்வான்? அது நரகத்தில் போடுறதுக்குன்னு சிலர் நல்லா படைக்க வேணாம். அப்போ இது குரானுக்கு மாற்றோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து சில ஹதீஸுகள் வந்து பெண்கள் வந்து குறுக்க போன தொழுதுகிட்டு இருக்கும்போது வந்து நாய் குறுக்க போனுச்சுன்னு சொன்னால் தொழுகை முறிஞ்சிடும். நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், குறுக்க நாய் போச்சு, குறுக்க நாய் போனால் நம்ம தொழுகை முறிஞ்சிடும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னகும் முஹாலிஃபுன் லில் குர்ஆன், இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றோம். அது விதி இருக்க பற்றி அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது குர்ஆனுக்கு மாற்றோம். ஏன் மாற்றோம்னு கேட்டால், ஒருத்தர் சுமை ஒருத்தர் சுமக்க முடியாது. அது குறுக்க போனால் நான் ஏன் தொழுகை முடியுது? என் தொழுகையில் நான் ஏதாவது தப்பு பண்ணால் ஏன் தொழுகை முறியலாம்? நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், நாய் வரட்டி விட்டுவிட்டான், அதனால் ஏன் தொழுகை ஏன் முறியுது? அப்போ ஒரு நாய் குறுக்க போனால் தொழுகை முறியும்னு ஹதீஸ் இருக்குது. அது ஹதீஸ் இருக்குது, சனது சரியில்லை, அறிவிப்பாளர் சரியில்லைன்னு பேசாமல் என்ன பேசுகிறாங்க? இன்னஹு முஹாலிஃபுன் லில் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாற்றம். எதுக்கு மாற்றம்? வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர ஃபத்துல் பாரில் எடுத்து எழுதுறார். ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்க மாட்டார். நாய் உருக்க போனது நாய் ஏன் சுமக்கணும்? அப்போ என்ன விளங்குறது? இது நம்மளாக கண்டுபிடிச்சோம், அதை விளங்கிடணும். அதை விட ஒரு ஏதாச்சும் நம்ம ரீசனை வச்சு சொல்கிறோங்க. ஈக்கி சொல்கிறதெல்லாம் ஒரு ரீசனை வச்சு சொல்கிறோம். ஒரு ரீசன் இல்லாமலேயே அவருக்கு ஏதோ படுது அப்படிலாம் மறுத்துருக்குறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? ஹதீஸ் இருக்கிறது, ஸலாத்துல்-லைலி ஒன்னஹாரி மசனா மசனா, இரவிலும் பகலிலும் தொழுகிற உபரியான தொழுகைகள் 2 ரக்காத தொழணும். இரவில் நஃபில் தொழுதாலும் சுன்னத் தொழுதாலும் 2 தொழணும், பகலில் தொழுதாலும் 2 தொழுவணும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு ஹாலல் ஹாக்கிம் சொல்கிறாரு ஹாதா ஹதீஸுன், இது ஒரு ஹதீஸு. எப்படி ஹதீஸ் என்றால் லைசபி இஸ்னாதி இல்லா சிக்கத்துன் சபத்துன், இதில் வந்து ரொம்ப உறுதியான நம்பகமான ஆட்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு திக்ருன் நஹாரி ஃபீஹி வஹ்முன், இதில் பகல் என்று சேர்த்தது பிழை. இரவு தொழுகை 2 ரக்காத் என்பதுதான் சரியான செய்தி. இரவிலும் பகலிலும் 2 ரக்காத்துன்னு சொல்கிறதும் அது நல்ல ஆளுக்கு தான் சொல்கிறாங்க. நல்ல ஆளுக்கு சொன்னாலும் சரியில்லை. இது குர்ஆனுக்கு மாற்றங்கிறதுக்கு சொன்னால் நம்மளுக்கு குதறியலடா. அது ரெண்டையும் ஏற்றுட்டு போக வேண்டியான அவர் என்ன சொல்கிறாரு? இது வஹ்மு, ஓ திக்ருன் நஹாரி ஃபீஹி வஹ்முன். சலாத் ஹதீஸில் வருது ஸலாத்துல்-லைலி ஒன்னஹாரி மசனா மசனா, பகல் தொழுகையும் இரவு தொழுகையும் 2 ரக்காத்துன்னு வருது. ஹாக்கிம் சொல்கிறாரு பகல் சொன்ன தப்பு, இரவு தான் கரெக்டு. வேறு அறிவிப்புகள்லாம் வச்சு பார்த்தவர் என்ன செய்கிறாரு? பகலை சேர்த்தது தப்பு, ஆனால் ஆட்கள்லாம் கரெக்டுங்கிறாரு. லைசபி இஸ்னாதி இல்லா சிக்கத்துன் சபத்துன், நம்பகமான ஆளுக்கு தவிர யாருமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ என்ன வருது? இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். இப்படி பெரிய ஒரு பட்டியலே இருக்குன்னு வைங்களேன். அதே மாதிரி சில விஷயங்களை வந்து வரலாற்று ரீதியாக சியர் அபுனா ஆலாமுன் நுபலாவுல தஹபிங்கிற ஒரு சொல்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு சஹாபி இறந்து போயிடுறார். இறந்து போனோன்னே அவர் கபர்கிட்ட நாங்கள் நிற்கிறோம். யார்? அப்துல்லா இப்னு ஹாரிஸ் சொல்கிறாரு, நான் இப்னு உமர் அப்துல்லா இப்னு அம்ரு 3 பேர் நிற்கிறோம். 3 பேரும் அப்துல்லா தான். அப்துல்லா இப்னு ஹாரிஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ரு 3 பேர் நாங்கள் நிற்கிறோம். அப்போ எங்களுக்கு பழைய பேர் வந்து ஆஸ். எங்கள் 3 பேருக்குமே பேர் என்னது? ஆஸ் என்பது எங்கள் 3 பேருக்கும் பேராக இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கபுக்குள்ள நுழையுங்க, நுழையும் போது அப்துல்லாக்கெல்லாம் நுழைங்க, உங்கள் பேர் இனிமேல் அப்துல்லா தான், வெளியே வரும்போது அப்துல்லா வெளியே வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ நாங்கள் அந்த மாதிரி வெளியே வந்தோன்னு ஹதீஸ் இருக்குது, தாரமியில் வரக்கூடிய ஹதீஸ். இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஓ மா சிஹத் இஸ்னாதிஹி, இந்த இஸ்னாது அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஓஹோ முன்குருமினல் கவுலி, இது முன்கரான ஹதீஸு. இப்னு உமர் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து அப்துல்லா தான் பேர். அவர் ஆசுங்கிற பேரில் ரொம்ப நாள் இருந்து பிறகு தான் அவரை அப்துல்லான்னு மாற்றினாங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. இது வரலாற்று பிழை இருக்கிறது. ஹிஜ்ரி 7 இந்த சம்பவம் நடக்கிறது. 7 வரைக்கும் அவர் ஆசுங்கிற பேரில் இருந்தார். அதுக்கு முன்னாடி அப்துல்லான்னு தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அது வேறு ஒரு ஆதாரங்களை வைத்து இது சரியில்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? வந்துருச்சுல ஹதீஸில். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இனிமேல் அப்துல்லா உங்கள் பேர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனால் அவர் முன்னாடி அது அப்துல்லான்னு தான் இருந்துகிட்டு இருக்கிறார், அவர் ஆசன் இருக்கலையே. அந்த அடிப்படையான அந்த வரலாறுக்கு மாற்றமாக இருக்குது. இப்படியெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, மறுத்து இருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அலியை பார்த்து அல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அந்த செய்யுதுன் ஃபித் துன்யா உல் ஆஹிரா,
துன்யாவிலையும் ஆகிரத்தில் நீ தான் தலைவராக இருப்பான்னு அவரை பாராட்டி புகழ்ந்து ஒரு செய்தியை பதிவு பண்ணிவிட்டு காலாலா ஷரத்தில் புகாரி முஸ்லீம், இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீமுடைய விதிமுறைக்கு உட்பட்டு கரெக்டான ஆளுக்கு எல்லாருமே அப்படின்னு அவர் சொல்லிவிடுறார் ஹக்கீம். அப்போ இவர் சொல்கிறார், ஹாபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹாதா இன்கான ருவாத்து திகாத், இந்த அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் பொஹுவ முன்கருன், இது முன்கரு நிராகரிக்கப்படக்கூடியது, லைசபி பைதின் மினல் வலை, இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருப்பதற்கு தூரமானது இல்லை, இட்டுக்கட்டப்பட்டதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எதை சொல்கிறாரு? ஆட்கெல்லாம் நல்ல ஆட்கள் தான், அலியை புகழ்ந்து சொன்னதாக வருகிறது. ஆனாலும் அதில் சொல்ல அந்த கருத்துக்கள் வந்து சரியாக இல்லை. அலியை வந்து ஒரு ஓவராக புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த வசத்தை வச்சு பார்க்கும்பொழுது இது முன்கராக இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். இவ ஹதீஸ் மறுப்பாளரா? ஆளுக்கு தான் கரெக்டாக இருக்காங்கல்ல, உங்கள் கருத்து என்ன? ஆளுக்கு சரியாக இருந்தால் ஹதீஸ் சரி தானே, ஆளுக்கு தான் கரெக்டாக இருக்குதே இப்படின்னு என்ன இருக்குது? எப்படி அந்த ஹதீஸ் வருது? யா அலி அலியே அந்த செய்யுதுன் ஃபித் துன்யா, துன்யாவில் நீ தான் செய்யுது, செய்யுதுன் ஃபில் ஆஹ்ரா, ஆஹ்ராத்தில் நீ, ஆஹ்ரத்தில் இவனே செய்யுதா வர்றாரு? ஆஹ்ரத்து தலைமைத்தோன்னு ஏதாவது இருக்கவா செய்யுது? ஆஹ்ரத்துலையும் செய்யுது. ஹபீபுக்கு ஹபீபி, உன் நேசர் என் நேசர், ஓ ஹபீபி ஹபீபுல்லா, என் நேசர் அல்லாவுடைய நேசர், ஓ அதுவுக்கு அதிவி, என் எதிரி உன் எதிரி, ஓ அதுவி அதுவுல்லா, என் எதிரியா போனான்னு சொன்னால் அல்லாவுடைய எதிரி ஆயிடுவான். ஒல் வயிறு இமன் அபுகலக்க பாதி, உனக்கு பிறகு யாராவது உனக்கு கோவப்படுத்துகிற மாதிரி நடந்தான்னு சொன்னால் அவனுக்கு நாசம் அப்படின்னு அலியை பார்த்து ரசூல்லா சொன்னாங்கன்னு வருது. இந்த ஹதீஸ் தான் சொல்கிறாரு. பார்த்தாலே இது இப்படி இருக்குமா, இது ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? கருத்து சரியில்லாமல் இருக்கடான்னு சொல்லி அது ஆளுக்கு சரியாக இருந்தாலும் மறுத்திருப்பு, நிறைய மறுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது. சரியா? அப்போ வந்து இது ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய போயிட்டுருக்குன்னு வைங்களேன். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் ரசூல்லா சொன்னதாக வருகிறது, எந்த ஒரு கிராமவாசியும் நகரவாசிக்கு என்ன செய்யக்கூடாது? சாட்சி சொல்லக்கூடாது. சாட்சி சொல்கிறதா இருந்தால் கிராமத்தானுக்கு சாட்சி சொல்லணும், நகரத்தானுக்கு சாட்சி சொல்லணுங்கிற ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய அவர் சொல்கிறாரு, ரஹபி சொல்கிறாரு, ஓஹோ ஹதீஸும் முன்கரும், இது நிராகரிக்கப்படணும். அல்லா நல்லாஃபத்தி சனதிகி, இதன் சனது தூய்மையாக இருக்கிறது, அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது, மெசேஜ் சரியில்லை. சாட்சி சொல்கிறதுக்கு கிராமத்தான் நகரத்தான், இது அடிப்படைக்கு மாற்றமா எந்த ஒரு ஆதாரத்தையும் பொதுவாக காட்டு நமக்கே தெரியுதுல்ல. கிராமத்தான் நகரத்தான் இப்படி ரசூல்லா சொல்லுவாங்களா? அவன் பார்த்ததுக்கு சாட்சி சொல்லுவான். கிராமத்தான் பார்த்தா கிராமத்தான் சாட்சி சொல்லுவான், நகரத்தான் பார்த்தா நகரத்தான் சொல்லுவான். நகரத்தான் செய்கிறத்தப்ப கிராமத்தான் பார்ப்பான், கிராமத்தான் செய்கிறத்தப்ப நகரத்தான் பார்ப்பான். அப்போ நகரம் கிராமங்கிற வகையில் ரசூல்லா சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக இருக்குது, ஹதீஸ்லாம் கரெக்டாக இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? ரஹபி ஓஹோ ஹதீஸுன் முன்கருன், இது முன்கரான நிராகரிக்கப்படுற ஹதீஸு, அல்லா நல்லாபத்தி சனதிஹி, இதனுடைய சனது கரெக்டாக இருந்தாலும் இது ஏற்கத்தக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சின்ன பிள்ளையில் ஷாமுக்கு போனாங்கல்ல, சிரியாவுக்கு போகும் பொழுது அபூபக்கர் என்ன செஞ்சாராம்? பிலாலை கூப்பிட்டு நீனு துணைக்கு போ அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிலால் ரசூல்லா வந்து சிரியாவுக்கு போகும்போது அபூபக்கர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், பிலாலை கூப்பிட்டு நீ வந்து துணைக்கு ரசூல்லாவில் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 10 வயசாக ரசூல்லா போவாங்கள்ல சின்ன வயசில், அப்போ அனுப்புகிறாங்களாம். அப்போ ரசூல்லா 10 வயசில் போகும்போது அபூபக்கர் 8 வயசு தான் அவருக்கு, 2 வயசு கம்மி. எப்படிப்பா இவர் எப்படி பிலால் விடுதலை ஆகி, அதெல்லாம் பிறகு நடந்த ஒரு சம்பவம். பிலாலை பிடிச்சி பிலாலை இப்போ அடிமையாக கிடக்கிறாரு. அப்போ வந்து இஸ்லாமே வந்து சொல்லப்படவே இல்லை. பிலால் கொடுமைப்படுத்தப்படுற சம்பவம் நடக்கலை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு தான் கொடுமைப்படுத்தப்படுறாரு. அப்புறம் தான் அபூபக்கர் வாங்கி விடுதலை செய்யப்படுறாரு. ஆனால் எப்படி உல்ட்டா பண்ணுறாங்க, வாயில் வந்து அடிச்சிருக்காங்கன்னு வழங்குது. ரசூல்லா 10 வயசில் போகும் பொழுது அவங்களுக்கு துணையாக பிலால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ரசூல் அனுப்புனாங்க. பிலால் வந்து அப்போ பிறந்தாதான் இப்போ எத்தனை வயசாக இருக்குன்னு தெரியவே இல்லை. இவருக்கே 8 வயசு தான். யாருக்கு? அபூபக்கருக்கு 8 வயசு பிள்ளை. பிலாலை கூப்பிட்டு நினைஞ்சாங்களாம், அவர் பிலாலுக்கு 4 வயசு பிள்ளையாக இருப்பார். 4 வயசு பிள்ளைய துணைக்கு அனுப்புனாங்களா? இது கரெக்டாக இருந்தாலும் இது சரியில்லை இப்படின்னு நிறைய இது மாதிரி நிறைய வருகிறது. அதனால் வந்து இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கப்புறம் ஒரு ஹதீஸ், இந்த ஈக்கி வருவேன், ஈவுடைய ஹதீஸுக்கு அவ்வளோக்கும் பதில் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லை, முடிச்சு ஆகணும் அனைத்தையும். இப்போ என்ன முழுமையாக சொல்லணும், அரைகுறையாக சொல்லிட்டு போகிறதுனால என்ன செய்கிறாங்க? நம்மளை வழிகேடுடைய உச்சத்தில் உட்காந்துட்டு குரானை மறுத்துக்கிட்டு அல்லாவுடைய வேதத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துக்கிட்டு நம்ம வழிகேடுறான். இந்த குரான் மறுப்பாளர்களுக்கு என்ன செய்யணும்? குரான் மறுக்கிற வழிகேடு இனிமேல் அப்படி தான் பயன்படுது. இனிமேல் குரான் மறுக்கிற இந்த வழிகேடர்களுக்கு ஹதீஸுடைய உசூலும் தெரியவில்லை, ஹதீஸ் கலையும் தெரியவில்லை, எந்த ஒரு விதியும் தெரியவில்லை. ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள், கேளுங்க. ஷாஃபி இமாம் சொல்கிறாரு, லா எஜிபு லியன்னஹு லா தத்தகாமுலு சுருத்துஹு இல்லா வஹுவ கைரு முகாலில் கிதாப். ஒரு சரியான ஹதீஸ் என்பது குரானுக்கு மாத்தமாக இல்லாமல் இருந்தால் தான் மற்றதை போய் பார்க்கணுங்கிறார்.
இல்லாட்டி சரி இல்லைங்கிறார். அறிவிப்படத்துக்கு ரெண்டாவது போடு. ஷாஃபி இமாம் சொல்கிறாரு, எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி, லா தத்த காமலு சுருத்துகு, அதனுடைய விதியை சரியான ஹதீஸ் என்பதனுடைய ஷர்த்து நிபந்தனைகள் பூர்த்தியாகாது. இல்லாஹு கைர் முகாலிபில் கிதாப், கிதாபுக்கு முரணாக இல்லாமல் இருந்தாலே தவிர ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். அறிவிப்பாளர் பார்க்கக்கூடாது. யார் சொல்கிறார்? ரெண்டாவது வை. இது என்ன சொல்லுது? பேசிக்கை தகர்க்குது, வரலாறு பொய்யா சொல்லுது, உண்மைக்கு மாற்றமாக பேசுது, குரானுக்கு மாற்றமாக பேசுகிறது, செத்து போனாலும் உசுரோட இருக்கிறதா பேசுகிறது. அப்படி இருந்தால் இதனையில் ஹதீஸ் கிடையாது. அறிவிப்பாளர் ரெண்டாம் பட்சமாக சஹீஹான ஹதீஸுடைய முதல் ஷர்த்தை என்னன்னு கேட்டால், இல்லாஹு கைர் முகாலிபில் கிதாப், கித்தாபுக்கு மாத்தமாக இல்லாட்டி தான் ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ்ன்னு சொல்லி ஷாஃபி இமாம் சொன்னதாக மஹ்சூல்ங்கிற நூலில் இருக்கிறது. அதே மாதிரி தத்ரீபுர் ராவி, அதில் சுயீத்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதற்குரிய ஆதாரம் என்னவென்று சொன்னால், ஐயக்கூன முகாலிஃபனில் அக்லி, புத்திக்கு மாற்றமாக இருக்கணும். இப்படி நடக்குமா அப்படிங்கிற விஷயம் மறுமை சம்பந்தப்பட்டதோடு வராது. துன்யா சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும் பொழுது ஒருத்தன் விஷத்தை கொடுத்தால் சாவ மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. இது அக்களுக்கு மாத்தம், தூக்கி போடுங்கிறாரு. குரானை கூட அவர் சொல்லலை. யார் சொல்கிறா? அந்த ஹதீஸ் கலையுடைய விதியை வகுத்த அறிஞர்கள் நூல் எழுதுனதில் அவர் முக்கியமான ஒரு ஆள். யார்? சுயுத்தி. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அன்னமின் ஜுமுலத்தி தலாயிலில் இட்டுக்கட்டப்பட்டதுடைய ஆதாரங்களில் முக்கியமானது ஐயக்கூன முகாலிஃபன் லில் அக்லி, அக்களுக்கு மாற்றமாக புத்திக்கு மாற்றமாக இருக்கிறது. நம்ம புத்திக்கு மாற்றமாக மறுக்கிறோமா? அடே, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்கிறேன்டா மார்க்கம், சிந்திக்க சொல்கிற மார்க்கம், புத்தியை அடகு வச்சுட்டு போன்னு சொல்கிற மார்க்கம் கிடையாது. புத்திக்கு பார்க்குற கிறுக்கு போயிடலாம். அப்போ புத்தியை கொண்டுதான் நீங்கள் வித்தியாசப்படுறீங்க. மனுஷன் புத்திக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்கிறாங்க. எதை மறுக்கிறாங்க? மறுமை மறுத்தமா, சொர்க்கத்தை மறுத்தமா, மறுமை சம்பந்தப்பட்ட புத்திக்கு அடங்காத விஷயங்களை மறுத்தமா? உலகத்து விஷயத்தை சொல்லும் போது என்ன செய்கிறீங்க? செத்து போனாலும் உசுரோட வந்தாருங்கிறீங்கன்னா அது மறுக்கத்தானே வேணும். அப்போ முகாலிஃபனில் அக்லி, அக்களுக்கு புத்திக்கு மாற்றமாக இருக்கிறதா இருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸு. பிஹைசுலா யக்புலு தாவீல், எந்த ஒரு வியாக்கியானம் கொடுக்கவே முடியாது என்று இருந்தால், இதில் சேர்ந்து ஒயல்தஹபி மா எத்வோல் ஹிஸ்ஸுல் முஷாஹதா, கண்ணுக்கு கண்ணாக தெரியக்கூடிய உண்மைகள் இதில் சேர்க்கப்படும். கண்ணாக என்ன செய்த உண்மை தெரியுது, இது கருப்புன்னு தெரியுது. இதை கருப்பு ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொண்டு ரசூல்லா இதை வெள்ளன்னு இருக்குன்னு சொன்னார்கள். அதிசயம் தான் என்ன செய்வீங்க? ஒரு பேரிச்சம்பளம், அந்த பேரிச்சம்பளத்தை ரசூல்லா எடுத்தார்கள், மக்கள்கிட்ட காட்டினார்கள், இதை பார்த்தீர்களா வெள்ளன்னு இருக்குன்னு சொன்னார்கள்னா அது என்ன அர்த்தம்? இது கண் கூட தெரிகிற உண்மைக்கு மாற்றம். ரசூல்லா சொன்னாங்கன்னா எப்போ கிறுக்கு பையில் கருப்பாக தானடா இருக்குது, கருப்பாக இருக்கிற எப்படா ரசூல்லா வெள்ளன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு தெரிகிற விஷயத்துக்கு மாற்றமாக ஒன்றை சொன்னார்கள் என்று வந்தால் குரானுக்கு மாற்றம் இல்லை, கண்ணுக்கு தெரியறதுக்கு மாற்றம். அப்படி வந்தால் அது என்னது? அது பொய். இது முக்கியமாக சொல்கிறார். குரானுக்கு மாற்ற கூட ஒரு சொல்லலை. முதல்ல அக்களுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. ஹிஸ்ஸுன்னா தொட்டு உணர்வு, 5 புலன்களால் தொடுறோம்ல, இதை தொடுறோம், தொட்டு பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், 5 புலன் இருக்குல்ல, அதான் ஹிஸ்ஸுங்கிறது. 5 புலனில் உள்ளதுக்கு மாற்றமாக இருக்கிறது. எப்படி இருக்குது? வேப்பங்காய் தேனை போல சுவையாக இருக்கும் ரசூலா சொன்னார்கள். இதை ஏற்றுக்கிறீங்களா? இது ஹிஸ்ஸுக்கு மாற்றம். வேப்பங்காயை வச்சா கசக்குங்கிறது நாக்கு சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட வேப்பங்காயை சொன்னால் பரவாயில்லை, அது மட்டும் இனிச்சிருக்குன்னு சொல்லிக்கிறலாம். வேப்பங்காய் என்பதை போல ஒரு ருசியான ஒரு இனிப்பான ஒரு பழத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்று ரசூல்லா சொன்னார்கள். கழுதை கத்துறதை விட அழகான ஒரு இனிமையான குரல் கிடையாது ரசூல்லா சொன்னார்கள். அது ஐம்புலன். ஐம்புலனுக்கு மாற்றம் வர்ற ஹிஸ்னா என்னது? சுவை ஊர் ஓசை நாற்றம். 5 புலன்களுக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை ரசூல்லா சொன்னாங்கன்னு வந்தால், புளிப்பும் கருப்பாக இருக்கிறத வெள்ளைன்ற ரசூல்லா சொன்னாங்க, அது பொய். கருப்பான ஒன்றை வெள்ளைன்ற ரசூல்லா சொன்னால் பொய். கசப்பை சீனி கசக்கும் என்று ரசூல்லா சொன்னால் அது பொய். ரசூல்லா சொன்னார்கள். எவன் சொன்னாலும் சரி, எந்த அறிவிப்பாளர் புகாரில் வந்தாலும் சரி தான், எப்படி ரசூல்லா அதை சொல்லுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த வழிகேடர் சுயித்து சொல்கிறார். அதுங்க அதே மாதிரி அடுத்து சொல்கிறார். அடுத்து தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யகூனு முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கதையா, உறுதியான அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் அது இட்டுக்கட்டப்பட்டது. அது கூட ரெண்டாவது ஆக்குறார். குரானுக்கு மாற்றமாக இருந்தால் இட்டுக்கட்டப்பட்டதான். குரானுக்கு மாற்றமாக இல்லாமல் புத்திக்கு மாற்றமாக இருக்கிறது, ஹெஸ்ஸுக்கு மாற்றமாக இருக்கிறது, கண்ணால் பார்க்கறது கண்கூடாக உள்ள நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன இருக்குது? அதை வந்துச்சுன்னா அது சரியில்லை அப்படிங்கிறார். தத்ரீபுல் ராவில எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இப்னுல் ஜௌசி
அவர் இந்த ஹதீஸில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் எல்லாம் பரப்புனாங்கல்ல, அவைகள்லாம் கண்டறிந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்னு தொகுத்து புஸ்தகம் எழுதினவர். ஹதீஸுகளில் என்னென்னலாம் இட்டுக்கட்டினாங்கன்னு புஸ்தகம் எழுதினவர் யார்? இப்னு ஜவுசி. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மா அஹ்சன கவுலுல் காயில், ஒரு ஆள் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு அறிஞர் பேர்லாம் அதில் வரல, ஒரு அறிஞர் சொன்னதை எடுத்து காட்டுகிறார் இப்னு ஜவுசி. எப்படி சொல்கிறாரு? மா அஹ்சன கவுலுல் காயில், இந்த ஆள் என்ன அற்புதமாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இதா ராய்த்தல் ஹதீஸ, ஒரு ஹதீஸ் யுபாயினுல் மஅகூல, அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு மாற்றமாக இருந்தால், அவ் யுகாலிஃபுல் மன்கூல, மன்கூல்னா ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட குரான் போன்ற அதுக்கு மாற்றமாக இருந்தால், அவ் யுனாக்கிலுல் உசூல, அடிப்படை விதிக்கு மாற்றமாக இருந்தால், ஃபஅலம் அறிந்துகொள் அன்னஹு மௌதுஉன், அது இட்டுக்கட்டப்பட்டது. ஒரு ஹதீஸ் அறிவுபூர்வமாக சிந்திச்சு எடுக்கிற முடிவுக்கு மாற்றமாக இருக்கிறது, அல்லது மன்கூல் குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது, அல்ல அடிப்படை விதிகள் மறுமை சொர்க்கம் அதுக்கு விதிகள் இருக்கும்ல, அந்த விதிகளுக்கு மாற்றமாக இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு வருது, அது மௌலூ என்று என்ன அழகாக சொல்லிவிட்டார் என்று ஒருத்தர் சொன்னாராம். அதை சிலாகிக்கிறார் யாரு? இப்னு ஜவுசி சொல்லுகிறாரு, மா அஹ்சன கவுலுல் காயில், என்ன அற்புதமாக சொல்லிவிட்டார். அப்போ என்ன இருக்குது? அதே மாதிரி கஷ்புல் அஸ்ராருங்கிற கிதாபில் சொல்கிறாங்க, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள், பொய்யான ஹதீஸுகள், தவறான ஹதீஸ் 4 வகை இருக்கிறது. அர்பத் அவுஜுஹின் 4 வகை இருக்கிறது. மா ஹாலப கிதாபல்லா, ஃபஸ்ட்டு கிதாபுல்லாவுக்கு மாற்றம், அல்லாவுடைய கிதாபுக்கு மாற்றம். ரெண்டாவது மா ஹாலப சுன்னத்தல் மஅரூஃபா, அறியப்பட்ட சுன்னத்துக்கு மாற்றம். இதை ஏற்றுக்கிட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் அது தப்பான செய்தி. அதிகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்து அதுக்கு மாற்றமாக கொஞ்சம் அறிவிப்பாளர் வர்றாங்கல்ல, அதான் அறியப்பட்ட சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்குது. 10 பேர் சொல்கிறாங்க, 2 பேர் வேற சொல்கிறாரு. 10 பேர் சொன்ன அறியப்பட்டது, 2 பேர் சொன்ன அறியப்பட்டது இல்லை. அதை ரெண்டாவது சொன்ன ஹதீஸை சாதுன்னு எடுத்துக்கிடுவாங்களாம். முதல் விஷயத்தை குரானை விட்டுருவாங்களாம். என்ன சொல்கிறாரு? முதலாவது மாகாளவ கிதாபல்லா, அல்லாவுடைய கிதாபுக்கு மாற்றமாக வர்றது. ரெண்டாவது மாகாளவ சுன்னத்தல் மஅரூஃபா, அறியப்பட்ட சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்புறமேலே ஷாது இதெல்லாம் சொல்கிறாரு, அதுவே தேவையில்லை நமக்கு. அப்போ குரானுக்கு மாற்றமாக இருந்தால் அது பொய்யான ஹதீஸுக்கு ஆதாரம்னு நான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்னு ஹஸம் எல்லாத்தையும் தெளிவாக பேசக்கூடிய இப்னு ஹஸம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் அழகாக சொல்கிறாரு, ஹதீஸுன் ஜாயித், ஹதீஸ் சலாஹு தக்தாமின், ஹதீஸ் 3 வகை. யார் சொல்கிறா? இப்னு ஹஸ்மு சொல்கிறாரு, அல் ஹதீஸு சலாஹு அக்சாமின், ஹதீஸுகள் 3 வகை. இப்போ ஹதீஸுன் முவாஃபிகுன் லிமாஃபில் குரான், குரானுக்கு ஒத்து இருக்கக்கூடிய ஹதீஸுகள் 1 வகை. ஃபல் அஹுது பிஹி ஃபர்துன், அதை எடுத்து நடப்பது கட்டாய கடமை. சில ஹதீஸ் இருக்கிறது குரானை அப்படி ஒத்து இருக்கும், இருந்தால் ஃபல் அஹுது பிஹி ஃபர்துன், அதை எடுத்து நடப்பது கட்டாய கடமை. அடுத்து ஹதீஸுன் ஜாயிதுன் அலா மாஃபில் குரான், குரானில் இல்லாத ஒன்றை கூடுதல் விளக்கமாக இருக்கும், மாற்றமாக இருக்காது. குரானில் சொல்ல தொழுவுங்கள் இருக்கிறது, முறை குரானில் இல்லை, கையை உயர்த்தினார்கள் கூடுதல். இது அவள் குரானில் இல்லாத கூடுதல் விளக்கமாக இருக்கிற ஹதீஸ்களும் இருக்கிறது. பொகுவை முலாஃபுன் இலா மாஃபில் குரான், அது குரானோடு தான் சேர்க்க வேண்டும், ஏன்னா குரானை விளக்கிற சொல்ல வந்து விட்டார்கள். வல்லஹுது பிஹி ஃபர்துன், அதை எடுத்துக்கொள்வது கட்டாய கடமை. வ ஹதீஸுன் முஹாலிஃபுன் லிமாஃபில் குரான், இன்னொரு ஹதீஸ் குரானுக்கு மாற்றமாக இருக்கும். ஃபஹுவ முத்ரஹுன், தூக்கி வீசப்பட வேண்டும். இப்போ ஹதீஸை அறிவிப்பாளர்கள்லாம் பார்க்கலாம், பிறகு வந்ததுங்க. அறிவிப்பாளர்கள் முதல் விஷயம் என்னது? குரானுக்கு ஒத்துருக்கா, கட்டாய கடமை. குரானோட கூடுதலாக இருக்கா, அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரானுக்கு மாற்றமாக தூக்கி எறிஞ்சிரு. இவர் யார்? இப்னு ஹஸம் யார்? வழிகட்டின் தலைவரா? முதல்ல இந்த கொள்கையை நம்ம தான் உருவாக்கணுங்கிறான கூறுகட்டவங்க. என்ன படிச்சிங்க நீ மார்க்கத்தை? அது அதாவது இவர் அல்பானின்னு சொல்கிறாரு, முஹாலபத்து ஹாதல் ஹதீஸ் குரான், இந்த குரானுக்கு இந்த மாற்றமாக இருக்கிறது. ஓ மிம்மா ஐயது மாதகபைலகில் உலமாவு மின் வலை ஹாதல் ஹதீஸ் புத்தலானி அன்னஹும் யுஹாலிஃபுல் குரானுல் கரீம், ஒரு ஹதீஸை போட்டுவிட்டு இதை புத்தலானு பொய்யான ஹதீஸ் என்று உலமாக்கள் சொல்லுகிறார்கள். காரணம் இது குரானுக்கு மாற்றமாக இருக்குது. அப்போ குரானுக்கு மாற்றமாக இருந்தால், சரியான ஹதீஸாக இருந்தாலும் அது பாத்திலான ஹதீஸ். சரியானதுன்னு அறிவிப்பாளர்னா நம்மள மாதிரி 2 பேர் அறிஞர்கள் இவர் நல்லவர்னு சொல்லியிருப்பாங்க. நெசமாக நல்லவராக இருக்கலாமா? புகாரியே நல்லவர் என்று நினைத்தவர் கெட்டவராக கூட இருந்திருக்கலாம்ல. முஸ்லீமே நல்லவர் சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு, நல்லவர் தான் நெசமாவே இல்லை, தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம ஏற்றுக்கிறோம், மாற்று கருத்து வராத வரைக்கும் நல்லெண்ணெய் வச்சுட்டு போயிடுவோம். குரானுக்கு மாற்றமாக வந்தால் இது தூக்கி போடு. ஒரு மனிதர் தானே நல்லவர்னாரு, ஒரு மனிதர் தானே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, விட்டு தள்ளு. குரானுக்கு முதல்ல குரானை பாதுகாப்பவங்க. அப்போ குரானுடையவர்களாக நம்ம வாழ்வதை விட்டு அவங்கள ஹதீஸ் உடையவர்கள் குரானை தூக்கி எறிஞ்சு அவங்கள ஹதீஸ்னு பேர் வைக்கும் போதே ஹதீஸ் உடையவர்கள்ங்கிறாங்க. அவங்களும் குரான் ஹதீஸ்னுக்கு தான் பேரே மாற்றணும்.
நம்ம என்ன செஞ்சோம், குரானுடைய ஒரு அகல ஹதீஸ்னு ஒரு ஜமாத் இருந்தது, அந்த பேரே தப்பாக இருக்குது. இப்போ குரானை விட்டுட்டு நான் அகல ஹதீஸுங்கிறீங்க. அகல ஹதீஸ்னா ஹதீஸ் வாசிகள், இப்போ குரான் வாசி இல்லையா நீங்கள்? அதுக்கு தான் ஜாக்கு உண்டாக்க நம்ம ஜம்மியத் அஹ்லில் குரானுல் ஹதீஸ், குரான் ஹதீஸ் உடையவர்கள் நம்ம பேர் வச்சோம். குரான் மட்டும் ஃபஸ்ட்டு குரான் அப்புறம் ஹதீஸ்னு பேர் வச்சோம். இப்போ அவங்க தான் என்ன செஞ்சிட்டாங்க, குரானை மறுக்கக்கூடிய மாறிட்டாங்க சலப்புங்கிற பேரில். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், ஒரு ஹதீஸு சரிங்கிறீங்க, சரியான ஹதீஸ்ன்னு தானே வாதம் வைக்கிறாங்க. சரியான ஹதீஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு விளங்கி சொல்லுங்கடாங்கிறார். என்ன ஹதீஸ் சரியான ஹதீஸுக்கு அர்த்தம்? அதாவது குலாசாத்தில் தையிபிங்கிற ஒரு சொல்கிறாரு, கவுலுஹும் ஹதீஸுன் ஹசனுன் அவு சஹீஹுன், சஹீஹான ஹதீஸு ஹசனான ஹதீஸ் என்று அவர்கள் சொல்வார்களே. ஆனால் கது எஸ்ஸிஹுல் இஸ்னாது, அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கும், அவ் யஹசுன், அறிவிப்பாளர் அழகான அறிவிப்பாக இருக்கும், தூண மத்தனிகி, மத்தன் நல்லா இல்லாமல் இருக்கும், மேட்ரு நல்லா இருக்காது, மெசேஜ் நல்லா இருக்காது, ஏன்னா அது ஷாதாக இருக்கும் இல்லத்தா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரியான ஹதீஸுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஆளுக்கு சரி மெசேஜ் சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நவவி சொல்கிறாரு, இல்லை அன்னஹூ கது எஸ்ஸிஹோ யஹசுன் இஸ்னாத், சில நேரங்களில் ஹதீஸுடைய அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருப்பாங்க, ஒலா எஸ்ஸிஹூ, ஆனால் சரியாக இருக்காது. ஏன் இல்லை கவனி ஷாதன், அது உறுதியான செய்திக்கு மாற்றமாக இருக்கும், குரானுக்கு மாற்றமாக அது அடங்கிடும், மாற்றமாக இருக்கும். அவங்க அல்லலன், நுணுக்கமான குறைபாடு இருக்கும், ஆனால் அது சைகின்றுவாங்க. அறிஞர்கள் என்ன செய்வாங்க, கித்தாப்பில் எழுதினவங்க, இது சரியான ஹதீஸ், ஆள்க சரின்ற அர்த்தம்ப்பா, மெசேஜ் சரியில்லாமல் போயிடும் அப்படி தான் அர்த்தங்கிறாங்க நவவி. யார் வழிகேடர்னா அவர் சொல்கிறார். அதே மாதிரி இப்னு ஜவுசி சொல்கிறாரு, ஓ கதி யசு யக்கூனுல் இஸ்னாது குல்லுஹு சிக்காத், அறிவிப்பாளர் அத்தனை பேர் நம்பகமாக இருப்பார்கள், ஓ யக்கூனுல் ஹதீஸ் மோதுவன், ஆனால் ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும். அறிவிப்பாளர் எல்லாரும் சரியாக இருப்பாங்க, உள்ள மெசேஜை பார்த்தா குப்பையாக இருக்கும், மோதுவான் இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்குங்கிறார். மூதுவாத் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு புஸ்தகம் எழுதியிருக்காருல இப்படி சொன்னோம்ல, அதில் அவர் குறிப்பிடுகிறார். இப்னு கைம் என்ன செய்கிறாரு, அன்ன சிகத்தல் இஸ்னாது ஷர்த்துன் மின் சுருத்தி சிகத்தில் ஹதீஸு, ஹதீஸு சரியாக இருப்பதற்கு இஸ்னாது சரியாக இருக்கணுங்கிறது மட்டும் ஷர்த்து கிடையாது. ஃபொல் ஹதீஸு இன்னமா எஸ்ஹிபி மஜ்மூயின் உமூரின், பல காரியங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் ஹதீஸ் சரியாகும். அதில் முதலாவது மின்ஹா சிகத்து சனதிகி, ஒன்றாவது சனது சரியாக இருக்கணும், ஓ இன்திஃபாவு இல்லத்திகி, வேறு குறைபாடுகள் இருக்க வேண்டும், ஓ அதமு சுதூதிகி, அதை விட நம்பகமான செய்திக்கு மாற்றமில்லாமல் இருக்கணும். இப்படி பலதும் சேர்ந்தால் தான் சஹின்னு வரும், அறிவிப்பாளர் மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சன்னானி சொல்லியிருக்கிறாரு, இப்னு கைம் சொல்லியிருக்கிறாரு, இலலில் சொல்லியிருக்காரு, தத்ரீபு ராவியில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கிக்கணும், அதாவது குரானுக்கு மாற்றமாக செய்தி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது தாங்க ஆதியிலேருந்து உள்ள ஹதீஸ். அறிவிப்பாளர்னு பாடம் நடத்திட்டு புத்தகம் நடத்திட்டு வந்தவுடனே முதல் விதியாக சொன்னது மறந்துட்டாங்க. இவங்க புக்கில் இருக்குது, முதல் விதியாக சொன்னதை என்ன செய்கிறாங்க, மறந்துட்டார்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இப்னு ஹுசைமா என்பவரை தவிர அவர் ஒரு ஆள் தான் எந்த ஹதீஸ்னு வந்தாலும் நீ மறக்கக்கூடாது, அது நான் நிரூபித்து காட்டுவேங்கிறார். பாக்கி உள்ள அறிஞர்களில் யாராக இருந்தாலும் நான் சொன்ன ஹதீஸை மறுத்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் சொன்ன கருத்தை ஒருத்தர் மறுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவரிடத்தில் எடுத்துக்காட்டி குரானுக்கு மாற்றம்னு சொல்லப்பட்டுருச்சுன்னா ஆமாம் கரெக்டாக தானே இருக்குது, மாற்றமாக தானே இருக்குது, பேசிக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பேசிக்கிலேருந்து கண்டுபிடிக்கிறவங்க நாமளே சரின்னு சொன்னது பிறகு சரியில்லைன்னு சொல்கிறோம்ல, எடுத்து காட்டும் போது சிந்திக்கும் பொழுது தவறுகள் தெரிய வரும். அடிப்படை நம்ம உண்டாக்குனது கிடையாது, அஸ்திவாரம் கரெக்டாக போட்டுட்டோம், எழுப்புற கட்டணம் அதன் மீது என்ன செய்யும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாடி கட்டுவோம், ஒரு மாடியை முடிச்சுக்கிறோமா, வசதி இருந்தால் இன்னொரு மாடியை கட்டுவோம். நீ ஒன்று தானே கட்டினேன், ஒன்று தான்ப்பா இருந்து அஸ்திவாரம் போட்டோம், இன்னொன்று கட்டுறேன். அந்த மாதிரி என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது அடிப்படை விளங்கிட்டீங்களா? அடுத்து என்னன்னு கேட்டால்,